சென்னை எர்ணாவூர் பகுதிக்கு உட்பட்ட கிருஷ்ணா நகர், சத்தியமூர்த்தி நகர் பகுதியில் தனியார் நிறுவனங்களில் இருந்து வெளியேறிய எண்ணெய் காரணமாக துர்நாற்றம் வீசியதோடு சுகாதார சீர்கேடும் ஏற்பட்டதால் அங்கு தமிழக அரசு சார்பில் மருத்துவ முகாம்களுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜேஷ். மேலும் விவரங்கள். வணக்கம். சென்னை அருகில் இருக்கக்கூடிய எர்ணாவூர் பகுதியில அந்த வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடக்கூடிய அந்த காட்சியை பார்க்கின்றோம். அதே நேரத்திலே அந்த பகுதியை பொறுத்தவரையில பல்வேறு தனியார் நிறுவனங்கள் இருக்கின்றன. அந்த நிறுவனத்திலிருந்து ஏதோ ஒரு தனியார் நிறுவனத்திலிருந்து ஆயில் லீக்கேஜ், அதாவது அந்த நிறுவனத்திலிருந்து கெமிக்கல்ஸ் வெளியேறி இருக்கக்கூடிய காரணத்தினாலே அந்த நீர்நிலைகளின் மேலே திவலையாக ஆயில்கள் கொட்டி இருக்கக்கூடிய அந்த காட்சியை பல இடங்களில் பார்க்க முடியும். குறிப்பாக அந்த பகுதி முழுவதும் துர்நாற்றம் வீசக்கூடிய நிலை உருவாகி இருக்கின்றது. அந்த ஆயிலை அப்புறப்படுத்துவதற்காக தமிழக அரசு சார்பில் ஒருபுறம் பணி நடைபெற்று வருகின்றது. அதே நேரத்தில் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதற்காக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ஆங்காங்கே மருத்துவ முகாம்கள் போடப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து தண்ணீர் தேங்கி இருக்கக்கூடிய காரணத்தால் 3 நாட்களுக்கு மேலாகி இருக்கக்கூடிய காரணத்தாலும் மழை பெய்து வரக்கூடிய காரணத்தாலும் பொதுமக்களுக்கு காய்ச்சல், தலைவலி, அதே போல ஜலதோஷம் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் ஏற்படும். எனவே அதனை தவிர்ப்பதற்காகவும் கட்டுப்படுத்துவதற்காகவும் இந்த மருத்துவ முகாம்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றது. எனவே எங்களுக்கு தலைவலிக்கின்றது அல்லது காய்ச்சல் இருக்கிறது என்று வரக்கூடிய மக்களுக்கு இந்த மருத்துவ முகாம்களிலே மருத்துவர்கள் மருந்துகளை வழங்கி வருகின்றார்கள். அதே நேரத்தில் அந்த தனியார் ஆயில் கம்பெனியிலிருந்து அங்கு வெளியேறக்கூடிய அந்த ஆயிலை அப்புறப்படுத்துவதற்கான முயற்சியிலும் தமிழக அரசு ஈடுபட்டிருக்கின்றது. இந்த மருத்துவ முகாம்களிலே பல்வேறு பகுதிகளை சார்ந்த மக்கள் அந்த நீர்நிலைகளிலிருந்து வெளியே வரக்கூடியவர்கள் மருந்து பொருட்களை வாங்கி செல்கின்றார்கள். அதே போல வயதானவர்கள், பாதிக்கப்பட்டவர்கள் இருக்கக்கூடிய நிலையில் அவர்களுக்கு தேசிய பேரிடர் மீட்பு படையினர், தீயணைப்பு படையை சேர்ந்த வீரர்கள் அவர்கள் மூலமாக கொடுத்து அனுப்பப்பட்டு அவர்களுக்கு இந்த மருந்து பொருட்கள் கொடுக்கப்பட்டு வருகின்றது. விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.